எலக்ட்ரிசிட்டி ஸ்கேர்சிட்டி திமுக ஆட்சி மேலே பழி போடுறீங்களே. ஏன் கோடை காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பேக்கர் கார்டு இருக்குது. ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளவு கூடுதல் மின்சாரம் தேவைப்படும், அது ஜெயலலிதா காலத்திலிருந்து, எங்களுடைய காலத்திலிருந்து, எடப்பாடி காலத்திலிருந்து பேக்கர் கார்டு, ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. வழக்கமாக ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுவோம்னா, எந்த பருவ காலத்தில் எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறத நினச்சி ஃபோர்ஸி பண்ணி முன்கூட்டியே அறிந்து அதற்கான கூடுதல் மின்சாரத்தை பெற வேண்டும். கூடுதல் விலையாக இருந்தால் கூட அதையும் சேர்த்து அமைச்சரவையில் பெற்று ஒப்புதல் பெற்று வேறு வழி இல்லை நாங்கள் வாங்குறோன்னு சொல்லணும். அதை செய்கிறதுக்கு கூட துப்பு இல்லை உங்களுக்கு. கரண்ட் இப்போ போயிடுச்சுன்னா காரணம் வந்து ஸ்டாலின்ங்கிறீங்க, திமுகங்கிறீங்க. ப்ரோ, சீஃப் மினிஸ்டர் ஆனரபிள் விஜய் ப்ரோ, ரியலி வி ஆர் அஃப்ரைட் ப்ரோ. எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியல ப்ரோ. தூக்கம் வர மாட்டேங்குது ப்ரோ. ஒன்றுமே சரியில்லையே ப்ரோ. தொலைகால திட்டமும் ஒன்றும் கிடையாது, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல ப்ரோ. ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுங்க ப்ரோ, இல்லைன்னா நல்லா இருக்காது ப்ரோ.